அறிஞர் அருக்கோ அவர்களுடைய நினைவாக அதியமான் தோழர் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நல்ல முயற்சி. தமிழ் தேசியத்தில் இருந்து சாகும் வரை அந்த தமிழ் தேசியத்துக்காகவே ஒரு அரசியல் செய்துட்டு போன ஒரு அறிஞர். அவர் பேரறிஞர். நம்ம அறிஞர் குணாவா மாதிரி அருக்கோவும் அவரும். நாம் தமிழர் கட்சி ஆதித்தனார் தொடங்கினதுலேருந்தே அந்த சிந்தனையோடு அவங்க விலகி போனாலும் கடைசி வரைக்கும் அந்த சிந்தனையோடு இருந்தவர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ போய் சீமான் பார்த்துட்டு வந்தது கூட பார்த்துருப்பீங்க. அவர் தவறிட்டார். இப்போ அவருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு நிதி கொடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி வருகிற 8ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறாங்க. சென்னை தியாகராயர் நகரில் தோழர் அதியமான அவங்க இதில் மற்றவங்களாம் ஒருங்கிணைப்பு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதில் யாருக்கு என்னப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படியே கை விட்டுட்டு அனாதையாகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி போக்கு நீடிச்சுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு தமிழ் தேசியன்னு வந்து பேசுகிறவங்களாம் இப்படித்தான் நடுத்தூரில் நிற்கணும் அனாதையா அப்படின்ற பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதியமான தோழர் மற்றவங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுப்போம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. அதுக்காக வங்கி கணக்கு வந்து இருக்கிறது. 3 வங்கி கணக்கு நம்ம இதில் போடுறோம். இந்த 3 வங்கி கணக்குகளும் ஒரு கணக்கில் அது இப்போ சேரலைன்னா அடுத்து இன்னொரு கணக்கை பயன்படுத்துங்க, அதில் சேரலைன்னா இன்னொரு இதில் பயன்படுத்துங்க. இது எல்லாம் வெளிப்படையாக யார் எவ்வளவு கொடுத்தாருன்றது பின்னாடி வரும். நீங்கள் விருப்பப்பட்டு என்னுடைய பெயரை குறிப்பிட வேணாம்னா குறிப்பிடாமல் இருந்துக்கோங்க. மற்றபடி அந்த பட்டியல் என்ன வரவு என்ன செலவு அவங்கக்கிட்ட எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் தயவுசெய்து இப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு கரத்தை நீட்டுங்க. ஏன்னா தமிழ் தேசியத்தில் வாழும் மட்டும் கடைசி மட்டும் இவர் வந்து அருக்கோ புலவர் அவர் வந்து ஐயா மிகப்பெரிய மெத்த படித்தவர், மேதகு தலைவர். முதன்முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைத்த போது அவரை தரையில் அழைத்து வந்த உடன் என்ற ஒரு சில இளைஞர்களில் இவரும் ஒருவர். அதுக்கு பிறகு மேதகு தலைவர் அவர்களை கொண்டு வந்து குறிப்பிட்ட இடங்களில் வச்சுக்கிட்டு அரசியல் செய்துக்கிட்டு இருந்ததில் ஒருத்தர் முக்கியமாக நெருங்கி இருந்தவர். மணலி பக்கத்தில் சில விஷயங்கள்லாம் காமிச்சு இவருக்கான அரசியல் செய்ய நிறைய தகவல் அவர் வந்து பொறுக்கோ அவர்களோடு நான் உட்காந்து பேசும்போது சொன்னார். இதெல்லாம் ஆவணப்படுத்தணும் ஒரு முயற்சி எடுத்திருந்தோம். உங்களுக்கே தெரியும். அம்பத்தூர் மணி மூலமாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிடலாம்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா டெய்லியும் அந்த இந்த தெரப்பிக்கு போயிட்டு வரும்போதே சோர்ந்துருவார். அதிலே ஒரு மாதம் இழுக்கழிச்சிருந்தது. திடீர்னு மரணம் ஆயிட்டார். காலம் அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த பொக்கிஷத்தை நம்மளால் மீட்க முடியாமல் போச்சு. அதனால் அவருக்கு உண்டான கடமையை நம்ம செய்யணும் உறுதியாக. இப்படி ஒரு தலைவர் இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கை தமிழுக்கும் தமிழ் இனத்துக்குமாகவே பேசி எழுதிய அவர் தயவுசெய்து புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் இவருக்கான ஒரு அங்கீகாரம் தான் அது. அந்த அங்கீகாரம் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடக்கணும் என்பதற்காக அந்த வங்கியில் உங்களால் பங்களிப்பை செய்யுங்க. எல்லோரும் சேர்ந்து தான் அதை இப்போ செய்கிறோம். நம்ம அதை அந்த மேடை மிக சிறப்பாக இருக்கணும், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், ஒரு நல்ல நிதியை அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஒரு திட்டமிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பங்களிக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். போற போக்கில் இந்த பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு திரைப்பட இயக்குனரும் சோழன் சொல்வீச்சு அதிபருமான அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நெற்றிக்கண் வலையொலியின் அதிபர் திரு மகிழன் அவர்கள், வழக்கம் போல ராவணாவின் நிறுவனர் ஆசிரியர் திரு ஏகலைவன் அவர்களும் நம்மோட இணைந்திருக்கிறார். இல்ல, பன்மையா கண்டிக்கிறேன். ஏங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்லல நீங்க? இல்ல, அவங்களாம் அதிபர், நான் வந்து ஒன்லி நிறுவனர் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லணும். சரி, இப்ப இன்னும் ஒரு கேள்வி நான் என்ன கேக்குறேன், எப்பவுமே இந்த அறிமுகத்தை அண்ணன் தானே செய்வாரு, நீ எப்படி அதை புடிங்கிட்ட? நீ இங்க உட்கார்ந்தாலும் அந்த பக்கம் போய் உரிமையை பறிச்சுக்கிட்டியா நீ? இல்ல, தேர்தல் நெருங்குது, இதெல்லாம் நடக்கும் தம்பி. ஆட்சி கட்சி தாவல் கோட்வேர்டு தான் இது. திடீர்னு பார்த்தா இங்க இருந்தாலும் அங்க இருக்காப்ல. அதான் இப்ப எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல்ல, சிலதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அதான் இப்ப நம்ம கலகலப்பா பேசுறோம். தம்பிக்கு என்ன பிரச்சனை? விஷயமே தெரியாது அவங்களுக்கு. இல்ல என்னதான் கவனிக்க நிகழ்ச்சி இவரு கொஞ்சம் நாங்க இன்னைக்கு கட்சி மீட்டிங் இருந்தது, லேட்டா வந்தாராதான். அதுக்கு ஏன் இவ்வளவு கவலை? 2 நாளா உலகமே அதிர்ந்துகிட்டு இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன் கணக்கான பக்கங்கள் கொண்ட ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பல உலக நாட்டு தலைவர்கள், அதுக்கப்புறம் பல முக்கியமான ஆளுமைகளோட பாலியல் உங்களுக்கு என்ன அதுல சிக்கல்? பல மில்லியன் கணக்கான ஆவணங்கள் வந்து வெளியாயிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைலே வெளியாயிருச்சுன்னா ஈவேராவோட விடுதலை இன்னும் வெளியாக மாட்டேங்குது. வந்தா வசதியா இருக்கு. அந்த கவலையா? வந்ததுல இருந்து இன்னைக்கு நான் 6 மணி நேரமா தம்பிங்க தான் உட்காந்துக்கிறேன். வந்ததுல இருந்து என்னன்னா இல்லைண்ணா நான் சொல்றேன்னு இப்படியே இருந்து விட்டு எங்க இருக்கு பாரு. அவருடைய கவலை விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தம்பி
ஈவேராவினுடைய பார்ப்பன கடப்பாறையை தூக்கி கொண்டாந்து பொதுவுல போட்டு அது அண்ணன் செந்தமிழன் சீமான் வரைக்கும் போயிடுச்சு. புரியுது? பட்டியலிட்டு போட்டு எல்லாத்தையும் இப்ப எல்லாரும் இப்ப வந்து பார்ப்பன கடப்பாறைன்னு சொன்னாவே எது இந்த ஈவேரா தூக்குன ராஜாஜி கடப்பாறையா அப்படிங்கிறாங்க எல்லாரும். பாருங்க, ஒரு பக்கம் வெளியே வந்ததுக்கே நமக்கு இவ்வளவு உண்மை தெரியுது இல்ல. எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி மில்லியன் கணக்கான பக்கங்கள் வெளியே வந்தா இன்னும் எவ்வளவு உண்மைகள் தெரிய வரும். கொஞ்சம் கவலை. இப்ப 49 இருந்து அந்த 67 வரைக்கும் ஆமா. கொஞ்சம் பக்கம். ஆமா ஆமா. அண்ணன் நம்ம திருமாவேலன் இருக்கிறாருல்ல, 60,000 பக்கங்களை படித்து இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு ஈவேராவுக்காக புத்தகம் எழுதினாரு. அந்த 60,000 பக்கத்தையும் வெளியிடு, நானும் படிச்சு பண்ணிக்கிறேன். நீ வந்து சொன்னதெல்லாம் உண்மையா நானும் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல விஷயம். அந்த கவலை அந்த ஃபைல்ஸ் வாங்க கவலை. ஏன் கவலை வந்து அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க, 2 முறை வெளியிட்டாங்க. அந்த ஃபைல் என்னாச்சு ஏதாச்சும் இருந்துச்சு. அதுக்குள்ள இல்ல 2 ஃபைலுக்கு ஒன்னும் பதிலே தெரியல. சரி. இவரு தேசிய அளவுல ஒரு கட்சியில பொறுப்புல இருந்தவர். இவர் விட்ட ஃபைல்ஸுக்கு இன்ன வரைக்கும் பதில் தெரியல. மத்திய அரசுன்னு சொல்லல, மாநில அரசுன்னு சொல்லல. இது எப்படி? டிஎம்கே ஃபைல்ஸை விடு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் யார் கூட பேசினாரு என்பதை ஒரு வாரத்துல நான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லியே ஒரு 6-7 மாசம் ஆகி போயிடுச்சு. அதுவே இன்னும் தெரிய வரல. அடுத்த முறை எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு நாங்க திரும்ப வந்தோம்னா ஒரு வாரத்துல பதில் சொல்லுங்க. அண்ணாமலை சொன்னாரு. திமுகவோட வாக்குறுதியில வரும் பாருங்க, யார் அந்த சாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். அப்புறம் முக்கியமான விஷயம், ஏர்போர்ட் மூர்த்தி இதை பத்தி நிறைய ஏர்போர்ட் மூர்த்தியோட போய் நான் வந்து நலன் விசாரிச்சு போட்டோ எடுத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன நல்லா இருக்கிறியான்னு கேட்டதுக்கா? இல்ல, அவரை பத்தி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. ஆமா, தமிழ்நாட்டுல இடி விழுந்த மாதிரி ஒரு கும்பல் கத்திட்டு இருக்கு. ஆமா, அப்படிங்கும் போது தலைவர் பேசாம இருந்தாலும் அந்த கூட இருக்கிற அள்ளிச்சில்லுகள் வந்து ஒரு அநாகரிகமா எழுதி வரும். யாரு? அந்த 6 சீட்டு கும்பலா? ஆமா. அதுல ஒரு விஷயம் தெரியுமா, அத அண்ணன் இப்ப தொடராரு. எப்படி அதுல கலந்துக்கிறதா வேணாமா? படத்தை போட்டதுக்கு படாத பாடுபடுத்துறாங்க. இல்ல, இப்ப இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல. தம்பிக்கிட்ட காலையில பேசிட்டு இருந்தேன். உடல்நிலையில வந்து பரிசோதனை எல்லாமே வந்திருக்குது. டோட்டலா ஒரு சேஞ்ச் தெரியுது. 12 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. ஆமா. அவர் உடலுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாவே நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றத சொல்றாரு. குறிப்பா கண்ணு வந்து பெரிய சிக்கலுக்குள்ள ஆயிருக்கு. ஓஹோ. அது போய் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ திரும்பவும் வந்துட்டு இன்னைக்கு மாலை வர சொல்லி திரும்ப வர சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை, ஏர்போர்ட் மூர்த்தி அவருக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அவருக்கு ஏற்கனவே சுகர் ஒரு லிமிட்டோட இருக்குது, அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அது அதிகமாக போகும்போது அந்த கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாதிப்பு இருக்கும். கரெக்ட். ஆனால் வந்து இது ஏன் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஒரு சிம்டம்ஸ் தெரியுது இந்த மாதிரி. இல்லை, இப்போ இந்த இவரெல்லாம் போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சார். யாருன்னா நம்ம திருமுருகன் காந்தி. எனக்கு சிறைக்குள்ள வந்து எனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொது வெளியில பச்சை தண்ணி கொடுத்தாலே பாய்சன். வேல்முருகன் அவர்கள் கூட வேல்முருகன் சிறைக்கு போயிட்டு வரும்போது கூட அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி எனக்கு என்னை வந்து பாய்சன் பண்ணிட்டாங்கன்னு வேல்முருகன் சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை தெரியல அவருக்கு. இப்போ என்னன்றாங்க, ஒரு முதல் கட்ட சோதனைக்கு முடிஞ்சிருக்குது, கையில வந்திருக்குது. அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது உடம்புக்குள்ளன்றது மட்டும் சொல்றாங்க. அது வந்து வெளிப்படையா இப்போ வேணாம் அப்படின்றதால அவர் தவிர்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள இருக்குதுன்றது தெரியுது. ஒண்ணு பழைய மாதிரி வந்து அந்த இது இல்லை, அந்த சுறுசுறுப்பு இல்லாம இருக்காரு. வந்து சுறுசுறுப்பு விடுங்க, 12 கிலோ குறைஞ்சிருச்சு, அதனால சுறுசுறுப்பு இல்லாம சோர்வு இருக்கும், ரெக்கவரி ஆயிடலாம். பட் அந்த நடவடிக்கை போக வர அந்த பழைய அந்த இதுல வந்து ஒரு தொய்வு தெரியுது அவருக்கு. ஏதோ உணர்றாரு. பார்வை வந்து அது பொதுவாக தான் ஒரு ஜென்ரலான பிரச்சனைன்ற மாதிரி சொன்னாலும் கூட இன்னும் நிறைய அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றது புரியுது. அப்புறம் எனக்கு என்ன, நீங்க ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி அலுவலக வாசல்ல வச்சு ஒரு 4 பேர் வந்து கொலை முயற்சி பண்ணாங்க, தாக்குனாங்க. அந்த தாக்குதலுடைய உச்சபட்சமா அதை எதிர் தாக்குதல் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பண்ணாங்க. ஆனா சட்டம் என்ன செய்யுது, காவல்துறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாக்கிய 4 பேரையும் விட்டுட்டு தாக்கப்பட்ட மூர்த்தி அண்ணனை கைது செஞ்சு சிறைப்படுத்தி அவர் மேல குண்டாஸ் சட்டத்தை போட்டாங்க. இந்தியா முழுக்க இந்த கேஸ் திரும்பி பார்த்து எல்லாம் சிரிச்சாங்க. ஆமா,
இதே மாதிரி ஒரு சம்பவம்னே ம், மயிலாடுதுறையில நடந்திருக்கு. இப்போ ம், படிச்சேன் ஆமாங்க நான். தம்பி. நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை தலைவர் பாஸ்கர், ஆமா நேத்து தாக்கப்பட்டிருந்தாரு. அவர் ஏன் தாக்கப்பட்டாருன்னு கேளுங்க. சொல்லுங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆ. அவங்க சிவா பிரகாஷ்னு 2 பேரும் அண்ணன் தம்பி. சரி. நீங்க சாராயம் விற்கிற சாராய வியாபாரிகள், கள்ளச்சாராய வியாபாரிகள். ஆனா மறைஞ்சு கிரைஞ்சு பதுங்கி எல்லாம் விற்க மாட்டாங்க. ஆ. நடு ரோட்ல வச்சுதான் விற்பாங்க. அருமை. என்ன காரணம் தெரியுமில? ஆ. எஸ்ஐ செல்வம், ம். இன்ஸ்பெக்டர் பாலாஜி, ஆ. இவங்க 2 பேருக்கும் வந்து முறையான மாமலை முறை அதோட சைடு இன்வெஸ்ட் அது வந்து அது சைடு பிசினஸ் மாதிரி பிசினஸ் மாதிரி அவங்களுக்கு இவங்க. சரி. அதனால யாருக்கும் பயம் கிடையாது, ஆ. எதுக்கும் அச்சம் கிடையாது. அப்படி வித்துட்டு இருப்பாங்க. நம்ம அண்ணன் போய் தட்டி கேட்டாரு. இவர் தட்டி ஏன் போய் எல்லாம் தட்டி கேட்கல. கேட்டாருன்னா, வீடியோ ஆதாரம்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு போய் புகார் கொடுத்தாரு எவிடன்ஸோட. ஆமா எவிடன்ஸோட புகார் கொடுத்தாரு தம்பி. உடனே என்ன பண்றான், ராத்திரி அப்பதான் பாவம் அவரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் நடத்திட்டு வச்சிருந்திருக்காங்க. ம். அந்த வீட்டுல இந்த பாஸ்கர் சரி. அண்ணன் தம்பி 2 பேரும் நைட்டோட நைட்டு ஆளுக்கு ஒரு அருவாள் எடுத்துட்டு போய் மடியில கல்லை கட்டிட்டு போய் கீழே கொட்டி கல் எடுத்துட்டு சர மாதிரியா வீட்டை சிறப்பு சிறப்பு. யாரோட காவல்துறை இப்ப? இதுவா இப்ப இது யாரோட காவல்துறை? RSS காவல்துறை. சொல்லி 10 முறை சொல்லி சொல்லணும். ஆமா RSS காரர்கள் வந்து காவல்துறைக்குள்ள ஊடுருவிட்டாங்க. RSS காவல்துறைன்னே சொல்லணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை போய் RSS தம்பி அது அந்த அப்படிதான். காவல்துறை இப்படி பண்ணுமா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, அதை எல்லாத்தையும் வீடியோ பண்ணி அவங்க மனைவியும் அவரும் காவல்துறையில கொண்டு போய் நைட்டோட நைட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நைட்ல ஒன்றும் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாதுமா, காலையில நீங்க 2 பேரும் வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் செல்வம் சொல்றாரு, சப் இன்ஸ்பெக்டர் செல்வம். சரின்ட்டு அது சம்பந்தமா காலையில இவங்க கிளம்பி போறாங்க. ஆனா காவல் நிலையத்துக்குள் இருந்து 2 பேரும் அருவாளோட வர்றாங்க. யாரான்னு பார்த்தா ஒருத்தர் வந்து சங்கர், இன்னொருத்தர் பிரகாஷ். அந்த சாராய வியாபாரிகள் காவல் நிலையத்துக்குள்ள இருந்து வரல. சிவா இல்ல, சங்கர்னு வேற ஒரு ஆளு. 2 பேரும் அருவாளோட வந்து காவல் நிலையத்துக்குள்ள இருந்து வரலைங்க. இவங்க காவல் நிலையத்துல திரும்ப வர சொன்னாங்கன்னு போயிட்டு வெளியே வரும்போது பைக்ல வந்து மறிச்சிருக்காங்க. வாசல்லே நடக்குது. மறிச்சு 2 பேரும் சேர்ந்து வெட்டிருக்காங்க தம்பி. 6 வெட்ட 7 வெட்ட தம்பி வெட்டிட்டாங்க. அதுக்குள்ளேயும் 20க்கு மேல தையல்னு கத்திக்கிட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்த உடனே போலீஸ் வந்துச்சா இல்லையா? போலீஸ் எப்படி வரும்? எல்லாம் வந்தாங்க. போலீஸ் சினிமா பாக்குறது இல்லையா நீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இல்லையா? அட இருங்கப்பா, சினிமா பாக்குறது இல்லையா நீங்க எல்லாம்? போலீஸ் எப்ப வரும்? கடைசியா தானே வரும். உடனே வந்து வெட்டி ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்குறாரு. மக்கள் எல்லாம் விரட்டி ஓடுறாங்க. ஓடுனா ஒருத்தர் பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. யாரு? பிரகாஷ். இந்த சங்கருங்கிறவன் தெரிச்சு ஓடினவர் ஒரு கல்லு தட்டி விட்டு குப்புற விழுந்து பல்லெல்லாம் ஒட்டஞ்சு எந்திரிக்கும் போது போய் மக்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அதுல பாஸ்கரோட பையன் சொந்தமாக சஞ்சய். அவன் வந்து செகண்ட் இயர் படிக்கிறான் தம்பி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த பையன் தன்னுடைய தகப்பனாரை வெட்டி ரோட்ல ரத்த வெள்ளத்துல போட்டு போறாங்கன்னா அவன் வெறி கொண்டு ஓடி அந்த வெட்டினவனை பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். பிடிச்சு கொண்டு வரான். கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா, ஸ்டேஷன்ல வந்து சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் இருக்காரு. சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் உள்ள 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. சஞ்சய் என்ன பண்றான், அந்த குற்றவாளியை அடிச்சு உள்ள கொண்டு போனா பொதுமக்கள் எல்லாம் வெளியில போக சொல்லிட்டு சஞ்சயவும் இந்த குற்றவாளி சங்கரையும் இன்ஸ்பெக்டர் மகன் வந்து ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொண்டு உள்ள விடலாம். விட்டா ஒரு வெளியில மக்கள் கூடிட்டாங்க. பாஸ்கரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளி அவன் வெட்டும் போது தெரிச்ச ரத்த காயங்களோட தெனாவட்டா வேட்டியை தூக்கி கட்டிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு என்ன இது பண்ண முடியுமாடே ஆனாவது அப்படின்ட்டு வெளியில வர்றான். மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க தம்பி. இதுல என்ன ஒரு பேர் அதிர்ச்சின்னா, FIR போட்டு இந்த கல்லூரி மாணவனை விரட்டி பிடிச்சிட்டு வந்த சஞ்சய உள்ள தூக்கி வச்சுட்டாங்க தம்பி. அப்படியே ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்த மாதிரியே நடந்திருக்கு. யாரு பாதிக்கப்பட்டானோ அவன் மேல கேஸ். இது எந்த போலீஸ்? இது வந்து நம்ம கடைக்காரங்கள்ட்ட வாங்கி தின்ன போலீஸ். திராவிட மாடல் போலீஸா இருக்காது. அது RSS அப்படி சொல்லிக்கணும் நம்ம. ஆமா, அப்படி சொன்னாதான் நம்புவாங்க. ஆமா. இப்ப என்ன கேக்குறேன்னா, இந்த நாட்டுல உளவுத்துறை இருக்கா இல்லையா? உளவுத்துறை இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு சொல்லுமா சொல்லாதா? சொல்லிட்டாக்கா சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொன்னா நடவடிக்கை எடுக்கணும்ல. முதலமைச்சர் தானே காவல்துறை மந்திரியா இருக்காரு தம்பி. கற்பனை உலகத்துல இருக்காதீங்க. அம்புலி மாமா கதையில கூட நிறைய கற்பனைகள்லாம் வரும். சரி, உங்களுக்கு ஒண்ணு இல்ல. திருச்சி பக்கத்துல கல்குவாரி எடுத்து நடத்துறாரு பழனியாண்டி. அவரு வந்து அது
பல லட்சம் கோடி சுரண்டி எடுத்துங்க. பாத்தீங்கன்னாக்கா அண்டக்க ஆகாசம் அபுக்க ஆகாசம் சொல்ற மாதிரி ஆமா. அதுல பாதாளத்தை போயிடுது சுரங்க மாதிரி. சரி. அந்த ஒரு சட்டவிரோத கல்குவாரி. நியூஸ் தமிழ் 24 சேனலுக்குள்ள நியூஸ் தமிழ் சேனல்ல போய் கவரேஜ் பண்றாங்க. பத்திரிகையாளர் அவரு ஒரு வழக்கறிஞர், ஒரு சமூக சேவகர், அவர் நிறைய இந்த மாதிரி பொது சேவலாம் செய்யறவர். சரி. வழியில நின்று மறிச்சு அவரே அடிக்கிறாரு, ரவுடித்தனமா தாக்குறாரு. ஒரு பழனி அண்டியா? பழனி புனிதர் மாதிரி சொல்றீங்க எப்படிண்ணே? கோர்ட்டுக்கு போச்சுன்னு வைங்களேண்ணே, கோர்ட்டுக்கு போனா எப்படி வந்து கீழே வெண்மணி பிரச்சனை இல்ல, கோபாலகிருஷ்ண நாயுடு அவ்வளவு பெரிய பணக்காரர், அவர் இறங்கி வந்து நின்னு கொளுத்துனாருங்கிறத கோர்ட்டு நம்ப முடியலன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி பழனியாண்டி வந்து அடிச்சாரு அப்படிங்கறத கோர்ட் எப்படி ஏற்கும்? வீடியோ ஆதாரம், வீடியோ கேமராவை எடுத்து உடைக்கிற வீடியோ வரைக்குமே அது வரைக்கும் இருக்குது. இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த தம்பி தூரத்துல மறிக்கிறத பார்த்துட்டு உசாரா வந்து ரெக்கார்டிங் போட்டு வச்சிட்டான். சரி. போன்ல அது ஆன்ல இருக்குதுன்னு தெரியாமவே ஒரு உலகம் பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் கடத்தி எல்லாம் பண்ணாங்க. ஓகே, 3 பேருக்கு கொடூரமான அடி எல்லாருக்கும். ஐயோ. ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்கிறாருன்னு தெரியாம தேடி கண்டுபிடிக்குது. 1 மணி நேரம் தேடி கண்டுபிடிக்குது. டிஎஸ்பி தலைமையில ஒரு படை போகுது. சுரங்கம் முழுக்க தேடி கடைசியா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குது. இன்ன வரைக்கும் கைது இல்லை. என்னன்னா பழனியாண்டி ஆட்கள் அந்த குவாரியை சேர்ந்த 3 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இவர்கள் பத்திரிகையாளர் வந்து தாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப வீடியோ எந்த ஆதாரம் இருந்தாலும் எங்க போலீஸ் அப்படிதான் தம்பி. இப்ப இருங்க, நாங்க யாரு? ஒரு நிமிஷம் தம்பி. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து டிஜிபி ஆபீஸ் வாசல்ல தாக்குனாங்க. எல்லாமே வீடியோ ஆதாரம் லைவ்லயே போச்சு. ஐயா இப்ப சமீபத்துல வந்து நீதி அரசர் வேல்முருகன் அதை தானே கேட்டாரு, அந்த வீடியோவை பார்த்தாரு. இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அவரு காவல்துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. ரைட்பா, ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செஞ்சீங்க, குண்டாசுல 140 நாள் உள்ள வச்சுட்டீங்க, ரைட்டு. மூர்த்திங்கிற ஒரு தனி மனுஷனை ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு. அவங்கெல்லாம் மாறு வேஷத்துல தலைமறைவாயிட்டாங்க சார். எனக்கு இந்திய அளவுல போலீஸ் இப்படி எல்லாம் செய்யுமா? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தலைமை கேவலமா இருக்கு. டிஜிபி ஆபீஸ்னு ஒண்ணு இருக்குதா? அந்த துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, முதலமைச்சர்? பல கேள்வி இதுக்குள்ள இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் ஒன்ன வண்ட வண்டி எழுதுற மாதிரி இதுல எழுதுவாங்க. ஏன் சார், எனக்கு யார் மேல கோபமா இருக்குன்னு நான் போய் அவனையாவது வெட்டிட்டேன்னா அப்ப கூட வெட்டு வாங்கினவன் தான் ஜெயிலுக்கு போவான். எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல தம்பி, யாரா வேணாலும் வெட்டலாம் தம்பி. இப்போதைக்கு இப்படிதான் போவோம் நாங்க. ஆமா, இனிமே எங்களை யாரும் கேள்வி கேட்க வந்தீங்கன்னா உங்க மேலதான் தூக்கி உள்ள வைப்போம். அதானே எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுது இல்ல? கேட்கல. இது குறித்து ஏதாச்சும் வாயத்தரல ரிப்பீட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் மன்றம், திரும்ப பத்திரிகையாளர் அப்படி ஒண்ணு இருக்கு. சென்னை பிரஸ் கிளப். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் தான் வச்சாங்க. ஐயா மெம்பரா இருக்காரு. நீங்களும் வேற மெம்பரா இருக்கீங்க. நான் மெம்பர், என்ன சேர்த்துக்கவே இல்லையா? நான் போகவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். சரி, நான் என்ன கேக்குறேன்னா, பொதுவான பத்திரிகையாளர் மன்றத்தை கூட விட்டுருங்கண்ணே. இப்ப அந்த செய்தியாளர் இருக்கிறாருல்ல, கதிரவன் இருங்க, விஷயத்தை கேளுங்க. இந்த கதிரவன் வந்து நியூஸ் தமிழ் 24x7 தொலைக்காட்சியை சேர்ந்தவர். அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த தலைமை செய்தி ஆசிரியரே இத பத்தி வாய தரல. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது. அவர் தலைமை செய்தி ஆசிரியர் கிடையாது. அவர் அந்த 2 நிகழ்ச்சிக்கு மட்டும் பொறுப்புன்றதுனால கப்பு சுக்கு இருக்கட்டும்பா. உன்னுடைய சக ஊழியர் தானே பேசி இருந்திருக்கணும். வாய திறந்திருக்கணும்ல. 2 இடங்கள்ல மட்டும்தான் போராட்டம் நடந்துச்சு. திருச்சியில நடந்தது. வாய்க்கரிசி யார் போடுவா? நீங்களாம் அப்புறம் வாய்க்கு அரிசி யார் போடுவா? நீங்க அப்படி கேக்குறீங்க. அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், அப்படி இல்லைன்னா திமுக எதிர்கட்சி ஆகட்டும், அன்னைக்கு எங்களுக்கு வாய் முளைக்கும். அப்புறம் எதுக்குடா இவனுங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க? அது இப்ப கொஞ்ச நாள் பொறுத்துனது. 26 தேர்தலுக்கு பிறகு எல்லா பத்திரிகை முகமும் வெளியே இப்ப கேளு தம்பி, ரோட்ல புழுந்து போராடுவோம், அங்க பிரதர்சனம் பண்ணி போறோம். அப்படியே அந்த அறிவுஜீவிகள் கூட்டமா ரோட்டுக்கு வந்துருவாங்க. ஒருத்தர் கூட வெளியில வரல தம்பி. அந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் ஒரு டீம் மட்டும் போராடினாங்க. 20 பேர் நேத்து பண்ணாங்க. திருச்சியில வந்துட்டு பத்திரிகையாளர் ஷானு தலைமையில அங்க இருக்க எல்லா பத்திரிகைகளும் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு நேர்மையா போராடிட்டாங்க. எங்கேயும் ஒரு கண்டன போராட்டம்ல பத்திரிகை சமூகம்னு ஒண்ணு உயிரோட இருக்குதா? இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்னு ஒரு 4-5 பேர் திரிவாங்கல்ல, யார்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பதுங்கிடுவாங்க. பாருங்க, 20 ஏதாச்சும் ஒரு விவாதத்துக்கு பத்திரிகையாளர்
அதானே ஏதாச்சும் ஒரு விவாதத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், இந்த மக்கள் மன்றம் அங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஏதாச்சும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்து முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் வக்கனையா பேசுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. கேட்கணும் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அநீதி எங்கேயுமே நடக்கல. அதுக்கு ஒரு பத்திரிகை சமூகம், கற்றறிந்தவர், படிச்ச சமூகம்னு சொல்றது, வழிகாட்டக்கூடியது ஊடகம். இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஒரு பிணம் போல இருக்கிறார்கள்ன்றதான் நம்முடைய கண்டனம். புரியுது. எங்க ஐயா சூப்பர் ஸ்டார், 40 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல தமிழர்களின் முகமா இருந்த ஒரு நடிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினியா இல்ல, சூப்பர் ஸ்டார் கமல். உலக நாயகன். அவர் போய் ஒரு கன்னி பேச்சு பேசியிருக்காரு. ஏங்க அந்த பாராளுமன்றத்துக்குள்ள இருக்க யாருக்காவது ஒரு இலக்கியம் தெரியுமா? இலக்கியத்துல பேசணும். நான் என்ன கேக்குறேன்னா, பேச்சு அப்படிங்கிறாரு, இலக்கிய நயம்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் முதல்ல அவர் என்ன பேசினாருன்னு புரிஞ்சுதா? கமல் பேச்சு நீங்கெல்லாம் என்ன பேசினாங்கன்னு யோசிக்கிறீங்களே தவிர ஏன் அதை பேசணும்ன்றது யோசிச்சீங்களா? அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? விடுதலை ஏட்டுல ஈவேரா வந்து இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாமே எழுதி இருக்கிறாரு. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு ஈவேரா அவர்கள் விடுதலையில தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றாரு. தமிழ் மொழியை குறித்து கொச்சையா பேசிட்டு வர்றாரு. அப்படிப்பட்டவரை தலைவராக நீங்க கொண்டு அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? கமலஹாசனாவ என்ன சொல்லியிருக்கணும்? நான் பெரியாரின் பேரனாக, அண்ணாவின் மகனாக அப்படி பேசினாங்க இல்ல, இதான சொல்லியிருக்கணும். ஆமா. ஆனா நீ புரிஞ்சிக்கவே முடியாம கோட்டு உருண்டி அடிச்சா இருப்பாருங்க. அங்க இருக்க மொத்த பேர் அப்படியே ஹிந்தியில கூட பிச்சை எடுக்கலாம், சம்மந்தமே ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹிந்தி அது கூட பரவாயில்ல, என்ன சொன்னீர்கள், ஆங்கிலம் படித்தால் அறிவு வளரும் அவரும் சொல்றாரு. என்ன சொன்னீர்கள், தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதா? ஓரளவிற்கு உண்மைதான். இதுக்கே ஒண்ணு உதைச்சிருக்கணும். அவர் பதில் சொன்னது ஃபுல்லா நிர்மலா சீதாராமனுக்கு கிடையாதுங்க, ஈவேராவுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. ஐயா, அவரு என்ன நினைச்சுக்கிட்டு பேசி இருக்கிறாருன்னா, நிர்மலா சீதாராமன் தான் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. இந்த தம்பி ஒரு அர்த்தம் சொல்றாப்ல, இவர் ஒரு அர்த்தம் சொல்றாப்ல, நீங்க ஒரு அர்த்தம் சொல்றீங்க. ஏதாவது புரியுதா? இல்ல, இவர் என்ன சொல்றாரு? இவர் முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, சொல்லுங்க தம்பி. அண்ணே, நிர்மலா சீதாராமன் வந்து ஈவேரா தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு, ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நிர்மலா சீதாராமன் தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதா புரியாமலேயே பேசிட்டு வந்திருக்கிறாரு. யாருக்காவது புரிஞ்சதா? ஒரு மனுஷனோட கன்னி பேச்சு, ஒரு குழந்தை பேச்சு. தம்பி, குழந்தை பேசுறவங்க ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்காரு. அண்ணாவோட கன்னி பேச்சு தெரியுமா? 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் வந்து நாடாளுமன்றத்துல எந்திரிச்சு முதல் முறையா பேசுறாரு, அதத்தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பல வருஷம் காணோம், இந்த வருஷத்தை திரும்ப எடுத்து. சரி இல்ல சார், அவர் அண்ணன் கமல்ஹாசன் அவருக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசு, அதனால அவர் தப்பா பேசுறாரு. இதை குளோரிஃபை பண்ணிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல குறிப்பாக அறிவுஜீவியாக விளங்கக்கூடிய எங்கள் அண்ணன் இயக்குனர் அமீர் அவர்கள் நேற்று பயங்கரமா பாராட்டினாரு. என்னென்ன ஐயோ என்ன பேச்சு, நாடாளுமன்றமே அதிருதுப்பா. புரியுதுல? நான் வந்து அமீரை பார்த்து என்ன கேக்குறேன்னா, நீ ஏதாச்சும் கத்துக்கிட்டியா? இல்ல, இத முதல்ல யார் சொன்னாங்க? பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அமீருக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ் படிக்க தெரியாதா? இல்ல கிடையாது, அது வேற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அவர் கையில வச்சிருக்கிற 2 தட்டித்தான் ஆகணும். பான்ஸ் பவுடர் பிரச்சனை. ஆமா, சரி. இல்ல, நான் என்னன்றேன், இப்ப அவர் பேசுனது இவருக்கு மட்டும் எப்படி புரிஞ்சு பாராட்டுறாரு, எனக்கு அது புரியல. அமீர் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாததுனால நீங்க அண்ணனை திட்டுறீங்க. ஐயா, அவர் திட்டல, அவர் பெருமையா அவர் கமலஹாசன் பேசுனது எப்படி புரிந்தது தெரியல. எவனுக்குமே டிக்ஷனரி பார்த்தா கூட தெரியாதுங்க, தகவல் முடியாதுங்க. ஒரு நடிகர் சிறப்பாக நடிக்கிறாரா இல்லையான்றது ஒரு இயக்குனருக்கு தானே தெரியும். அவர் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக வசனம் பேசினார். நீங்க அமீரை கூட விடுங்க, அவர் வந்து புரிஞ்சதா புரியலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு, தம்பி சொன்ன மாதிரி பால்ஸ் பவுண்டர் பிரச்சனை இருக்கு.
ஸ்னேகன் இருக்கிறாரு தெரியுமா, மானிமாவுல மிச்சம் இருக்கிற உறுப்பினர் அவர் மட்டும்தான். அவர் ஒரு பதிவு நல்ல ஒழுங்கா போறாரு, பேரை சொல்லுப்பா. மானிமானினா மக்கள் நீதி மையம். தெளிவா சொல்லு, 4 பேருக்கு தெரியும். அதுவும் தப்புதான், மக்கள் நீதி மையம். மீதி அந்த அதை எஞ்சி நல்ல வேளை மக்கள் நிதி மையம்னு மிச்சம் சொல்லுவாங்க. இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற ஒரே உறுப்பினர் சரி. கமலோட உண்மை விசுவாசி தொண்டன் ஸ்னேகன் வந்து நேத்து என்ன பதிவிட்டு இருக்கிறாருன்னா, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் கேட்டு கொண்டாடுகின்ற ஒரு உரையாக இருந்தது. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? பாதி பேர் நான் தாண்டி வந்துக்கிறேன், எல்லாம் மயக்கத்துல வந்து ஒண்ணு எழுந்திரிக்காம இருக்கிறது. தாண்டி வர வேண்டியது என்ன, அந்த பேச்சு கேட்டு மயக்கத்துல இருந்து எழுந்திரிக்கவே இல்லை. ஆமா, நடிகன்னு பேசின உடனே இன்னொரு நடிகனை பேசாம போக முடியல தம்பி. வந்துட்டாரா? கண்ணாடி எடுத்து போட்டுக்கடா. ஏங்க இப்ப ஒரு அரசியல்வாதிங்க, என்ன தெரியுமா மேட்டர்? அரசியல்வாதி அந்த கடைசி படம் வரல. 3 படத்துக்கு கதை கேட்டிருக்காராம். அட்லி சொல்றான். ஆமா, அட்லி சொல்றான். அடுத்த படத்துக்கு நான் தான் டைரக்டர் அப்படிங்கிறான். நீங்க வேற இல்ல, அவரு இறுதி ஜனநாயகம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்ன இறுதி படமும் அதுதான். ஜனநாயகம்னா இன்னும் இறுதியா இறுதியா பாருங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்ல அப்ப நயன்தாரா அட இருங்க, சினிமால ரொம்ப ஃபேமஸான டயலாக் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லி முடிச்சதான் எனக்கு ரசிகர்களின் தெரியும். கோரிக்கையை ஏற்று. அதெல்லாம் இல்ல, அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா. இல்ல தம்பி, நயன்தாரா இருக்காங்கல்ல, சகஜம் தான் கரெக்ட். அந்த பிரபுதேவா கூட எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே ஆந்திரால ஆமா, இதான் என்னுடைய கடைசி திரைப்படம், அப்படி விழுந்து கால்லாம் தொட்டு கண் கலங்கி ராமாயணம் படம். ராமாயணம் படத்துல அழுதுலாம் காலை தொட்டு அதுக்கப்புறம் தான் 50 படம் நடிச்சிட்டாங்க. எங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் படத்தோட கடைசி படம்னாரு. ஆமா, அதுக்கப்புறம் 10 படம் இல்லையா? வரலையா? அதெல்லாம் இதெல்லாம் சகஜம்னே. விஷயத்த சொல்றேன்னே. இது என்னன்னா, பனையூர் பங்களா விஜய் வந்து கட்சி ஆபீஸா மாத்தி ரொம்ப சிறப்பா அந்த வேலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது, அப்படியே அந்த சுற்று வட்டாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கும்போது சிறப்பா போயிட்டு இருக்கும்போது, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு வாசிகள் ஒண்ணு சொல்லிவிட்டாரு பாருங்க, சிறப்பா போயிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கிறாரு. சுற்று வட்டாரத்தில் குடியிருக்கிற குடியிருப்பு வாசிகள் எல்லாம் போர் கொடி தூக்கிட்டாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து காலி பண்ணல அப்படின்னு சொன்னா டார்ச்சர் பண்றாரு மை லார்ட்ன்ற மாதிரி அப்படியே சொன்னாங்க. அப்படியே சொல்றாங்க. டார்ச்சரிங். இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதுல அந்த மக்கள் ரொம்ப டார்ச்சர் என்னன்னா, ஒரு 1000 பேர் திரண்டு ரோட்ல நின்னு விசில் ஊதிருக்காங்க. இன்னைக்கு சார், அட ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஒரு 1000 பேர் திரண்டு ரோட்ல நின்னு ரிதமா உய் 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 அப்படின்னு விசில் ஊதிருக்காங்க. இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்ல அவங்க விசில் சின்ன கட்சி ஆபீஸ் வாசல்ல நின்னுகிட்டு கத்துறாங்க. வீட்டு வாசல் கட்சி எல்லாம் இன்னைக்கு விருப்பம் புரியுற மாதிரி எங்களை மாதிரி இருங்க. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, நிறைய தெரியாம இருக்காரு அண்ணன். என்னன்னா, இப்பெல்லாம் வந்து தாவேகா தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கழுத்துல ஒரு விசிலோட தான் சுத்துறாங்க. ஒரு தொண்டரை பார்த்தா இன்னொரு தொண்டர் அப்படிங்கிறாரு. அவர் உடனே எப்படி ஹாய் காம்ரேட் அப்படின்னு அந்த மாதிரி இவன் ஒரு விசில் அடிக்கிறான், அவன் ஒரு விசில் அடிக்கிறான். நல்ல கூட்டம். ஒய்யன்னு ஒரு விசில் அடிச்சானே, ஓய் அவன் நம்மாள்றான். அவங்க உலகமே தனி உலகமா இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே. நிஜ உலகத்துல வரவே மாட்டேங்குது. பனையூர் அலுவலகத்துல விருப்ப மனு விநியோகம் பண்றாங்க. சரி, எவ்வளவு? 10,000 ரூபாய். கம்மியா தான் ஒரு நிமிஷம்டா, சொல்லி முடிச்சுட்டோம். சொல்லி முடி. பொது தொகுதி இன்னைக்கு இருக்கு, உனக்கு கண்ணாடி போடு. பொது தொகுதிக்கு 10,000 எப்பவுமே போடல, இதுக்கு போடுறா கண்ணாடி. உன்னை அடி பின்றதா இருக்கும். நாங்க பொது தொகுதிக்கு 10,000, தனி தொகுதிக்கு 5,000 அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ தொண்டர்கள் எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. இந்த குடியிருப்பு வாசிகள்லாம் நான் ரொம்ப இந்த 2 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிஷின் வேற வச்சுட்டு ஊயின்னு ஊதிக்கிட்டு, அதாவது சிட்டிக்குள்ள இருந்தா டிராபிக் சத்தம் கேக்குது, ஒரே சத்தமா இருக்குன்னா ஈஸியார்ல வந்து நிம்மதியா இருக்குன்னு வீடை வாங்கிட்டு இங்க வந்தா அதிக வேலை இங்க வந்து கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு ரெசிடென்சியல் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, பேரிகேடு போட்டுறாங்க. திடீர்னு உள்ள வர முடியல. அங்க பார்த்தா 4-5 போலீஸ் நிக்கிறாங்க. எதுக்கு என் வீட்டுக்கு போறேங்கன்ற விட மாட்டாங்க. ஏண்டா சிட்டிக்குள்ள இருந்தாலாச்சும் ஒரு பஸ் விசில் சத்தம் தான் கேட்கும். கும்பலா கத்துறீங்க. அது கடலோர பகுதி ஒதுக்குப்புறமா இருக்கிற இடம், நிம்மதியா இருக்கலாம்னு எல்லாம் உட்காந்து இருந்தா நீ சொன்ன மாதிரி நெச்சு ஒய். ஆனா இந்த விஷயத்துல செங்கோட்டையனை பாராட்டியே ஆகணும். அவர் இதைத்தான் சொன்னாரு, தம்பி தயவு செஞ்சு தூங்குறவங்க காது கிட்ட போய் ஊதிராதீங்க, வயசானவங்க கிட்ட போய் ஊதிராதீங்க, வர ஓட்டும் வராதுன்னு சொன்னாரு. கரெக்டா அந்த வேலையை செய்வாங்க. இப்ப இன்னொரு காமெடி வேற ஒருத்தர், காமெடி இல்ல யதார்த்தம், தமிழ்நாடு அரசு எங்களுக்கு சாதகமாக தான் பிரச்சாரம் பண்ணுதுன்றாங்க. எப்படி சொல்லுங்க? எப்படி பஸ் கண்டக்டர் எல்லாம் விசில் வச்சிருந்தாலும் அருமை.
புரியுதுல்ல? அது சரி. ஆனா அப்ப தூய்மை பணியாளர்களும் விசில் அடிச்சுட்டு டெய்லியும் காலைல ஓட்டு கேக்குறாங்க. இப்ப அதுக்குதான் எடுத்த உடனே ஒரு விசில் சின்னம்னே ஒரு வடிவேல் ஜோக்க போட்டாங்க. ஏய் அங்க என்னடி சத்தம்? ஒண்ணு இல்லைங்க குப்பைக்காரங்க. ஆனா இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண கூடாது தம்பி. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் கொடை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு கொடை எடுத்துட்டு இரு. போராட்டம். அவன் சொன்னதுலயே ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு? விருப்ப மனு எவ்வளவு ஒரு விருப்ப மனு? பொது தொகுதிக்கு 10,000, தனி தொகுதி 5,000. ஏன் நீ எதனா போற எதுக்கு? மாதிரி idea இல்ல முக்கியமான விஷயம் இருக்கு. கவனிங்க. வேட்பாளரா போட்டியிட விருப்பப்படுறவங்க 2,25,00,000 கொடுக்கணும் அப்படின்னு புசி ஆனந்த் கட்டளை போட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது என்ன புதுசா விருப்பம்? இல்லங்க தம்பி, ஒரு நிமிஷம். தம்பி இப்ப இது இருங்க, வந்து, அண்ணே. ஒரு application அப்ளிகேஷன் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். அதான் இல்லன்னு ஆயி போச்சே. இருப்பா. 2 கோடி இருந்தா தானே போட்டி போட முடியும். அதுதான் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி. மாற்று அரசியல் அப்படிங்கிறீங்க. கடந்த 60 வருஷமா அதிமுக, திமுக, ஏனைய அரசியல் கட்சிகள் கட்சிக்காரங்க, அதாவது கட்சி தலைவர் கொள்ளையடிக்கிறது, இதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க. விருப்ப மனுங்கிற பேர்ல ஒரு 1,00,000 வசூல் பண்றது. ஒரு 1,00,000 விருப்ப மனுவை திமுக விற்பனை செய்யும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல இருந்து எப்படி கிளம்பி வருவாங்க தெரியுங்களா? ஒரு 10,000 எடுத்து வச்சுட்டு கட்சிக்கு கொடுப்போமியா, ஒரு விருப்ப மனை போடுவோமியா, கிடைக்கு சீட்டுக்காக போடுறோம், நிதி கொடுக்கறது. அதிமுக காரணம் அதே மாதிரி பணியில கட்டிட்டு வருவான். இல்ல கட்சி நிர்வாகி இருக்கிறான்ல, கம்பல்சரி வந்து காசு கொடுக்கற மாதிரி ஒரு உள் விளையாட்டு விளையாடுவான். நீ மாற்று அரசியல் அதேதான் செய்வே அப்படின்னு சொன்னா என்னடா மாற்று அரசியல்? நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியல்னு திமுக பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது கருணாநிதி அண்ணா இருக்கும் போதெல்லாம் கூட்டத்துக்கு வருபவர்கள்ட்ட 2 ரூபாய் 3 ரூபாய் அப்படின்னு காசு வாங்கிட்டு கூட்டத்துக்குள்ளே அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. அதை மாற்றி நாங்கள் QR கோடு இருந்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன தம்பி என்ன ரகம்னே தெரியல. இது இல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது ஒரு விசித்திரம். நம்மளே வந்து கமலஹாசனே போறாரு, திடீர்னு கண்ணாடி போறாரு. என்ன தெரியுமா ஒரு மேட்ரு? பாவம் நம்ம வழக்கறிஞர் சரவணன் மாட்டின்னு அதே அப்பா போன வாரம் பூரா அவருதான் ஜோக்கர். தப்பு பண்ணிட்டோம். நம்ம எல்லாரும் வந்து அவரு சிரிச்சதை மட்டுமே பார்த்து அவரை கிண்டல் பண்ணிட்டோம். உண்மைதான். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் இருக்கு. என்னன்னா அவர் வந்து பட்ஜெட் தொடர்பான விவாதத்துல கலந்துருக்காரு. அதுதான் நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சொல்ல வடநாட்டை சேர்ந்த பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் திடீர்னு விவாதத்துல இந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரு. ஆமா, அவரு பேச ஆரம்பிச்ச உடனே நெறியாளரும் இந்தியில பதில் சொல்றாரு, கூட இருக்கிற இன்னொருத்தரும் இந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் சரவணன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்துல பேசுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல இது தப்பு தானே, நீ எப்படி வந்து இந்தியில பேசலாம்? எல்லாரும் ஆங்கிலத்துல பேசும்போது நீ இந்தியில பேசுறது. நீ விவாதம்ன்றது ஆங்கிலத்துலதான், அந்த மொழியில தான் விவாதம். எல்லா அந்த ஸ்டேட்ல சில பேரை கூப்பிடுறீங்க இருக்கும்போது உனக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறதுக்கு எதுக்கு அடுத்த ஸ்டேட்ல என்ன எது கூப்பிடுற? அப்ப அந்த இடத்துலதான் அவர் வந்து அந்த பராசக்தி படத்தை கேட்டு அதுல வந்து பராசக்தி படம் எது சம்பந்தமான படம்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் அவன் சொல்றான் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்றான். ஓகே, பராசக்தி படம் இந்தியை எதிர்க்கிற போது யார் ஆட்சியில இருந்ததுன்னு அதுல வந்து அதை ஒடுக்குனது யாருன்னு கேக்குறாங்க. ஒடுக்குனது யாருன்னு கேக்குறான். காங்கிரஸ் அப்படிங்கிறான். இப்ப யாரோட திமுக கூட்டணியில இருக்கு? லாக் ஆயிட்டான். அவன் வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க கேவலமா. இவருக்கு வந்து பொறுத்துக்க முடியாம என்ன பண்றதுன்னு பதில் தெரியாம இவரு சிரிச்சிட்டாரு. ஆமா, இத வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் பல 10 வருஷமா இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காரு. வேற மாதிரி பேசுறாரு. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யாரு? காங்கிரஸ். தூக்கி கொடுத்த போது கைதட்டி ரசிச்சு தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது யாரு? திமுக. ஆனா திமுக கண்டிக்கும். கொடுத்தது அங்க கொடுத்தது டெல்லி, இங்க கொடுத்தது யாருன்னா இவர் கருணாநிதி. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் எங்கடா இருக்காங்க கேட்டா 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. என்ன எப்படி இருக்கீங்க ஒன்னா? அது பேசணும். கச்சத்தீவை மீட்போம் தேர்தல் அறிக்கையில பாரு, புரியுது இல்ல? யார் 2 பேரும் ஒன்னா இருந்துகிட்டு? காங்கிரஸும் திமுக. இந்த வித்து தின்ன 2 கோஷ்டியும் உட்காந்துக்கிட்டு நாங்க கச்சத்தீவை மீட்போம் தேர்தல் அறிக்கை. இதுல கூடுதல் இன்னொரு செய்தியையும் நம்ம கவனிக்கணும். சரவணன் கூட சக செய்தி தொடர்பாளரா அந்த விவாதத்துல கலந்துகிட்ட வடநாட்டை சேர்ந்த பாஜக ஆதரவாளர் இங்க இருக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க வராரு. அங்க வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதை நம்ம ஏற்க முடியாது. முதல்ல ஹிந்தி பேசிக்கிட்டு அங்க ஹிந்தி தெரியாத ஒரு நபர் ஆங்கிலத்துல விவாதத்துக்கு கூப்பிட்டு விட்டு நீ ஹிந்தியில நக்கல் அடிச்சு சிரிக்கிறது கூட ஒரு வகையில மன்னிச்சு விட்டுலான. இவன் சரவணனை கிண்டல் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு யூடியூப் சேனலு அவனை கூப்பிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணி சிரிக்கிறியே, இவனை உதைக்கலாமா கூடாது? இல்ல அது நியாயமான விஷயம். இங்க அதுதான் இப்படிதான். இதான காரணம்.
அதிகாரத்துல இருக்கிற இவங்க சரியா இருந்தாங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி கேட்கறதுல சரியா வந்துடும். ஆமா. அப்புறம் என்னன்னா இப்போ வந்து கூட்டணியில ஒரு சில பேரை சேர்த்துக்கிறலன்னு வச்சுங்க. இல்ல அரசியல்ல யார் யாரு எங்க நிற்கிறார்கள் ஆமா, வாங்கள் விவாதிப்போம். இல்லங்க அது ரோட்லயா ஓரத்துலயா இல்லங்கண்ணா. இப்ப அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்கண்ணா. அதாவது இணையதளங்கள் எல்லாம் அதுக்கு பேர் யார் அரசியல் அனாதை. அதுல சில பேர் ஐயோ பாவமேனு கார்ட்டூன் போட்டு நிக்கிறாங்க. சில பேரை எல்லாம் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாது. இப்ப என்ன கேள்வி என்னன்னா, அந்த லிஸ்ட்ல மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன் இருக்காராங்கிறத இவன்கிட்ட கேட்கணும். அது என்ன குறிப்பா அவனை கேக்குறீங்க? நேத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குனேன். அதாவது சென்னையில இருந்து பெரம்பலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர்கள்லாம் கூப்பிட்டு நடத்திருக்காங்க. அதுல பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்லக்கூடியது திமுகவில் நம்ம கூட்டணியில தொடர வேண்டாம், நம்ம வேற கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் வந்து தேமுதிக உள்ள வரப்போகுது, அதுவும் 8 சீட்டு வாங்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு நாளா இருக்கிறோம், நமக்கு அதை விட ஒரு சீட் கூடுதலா கொடுத்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கேன். தகவல் உண்மை தம்பி. இருங்க உண்மைதான். தேமுதிக எத்தனை சீட்டு? 8. அதுதான் சொல்ல வரேன். என்ன கேளுங்க. எங்க அண்ணனுக்கு இல்ல வரேன். இத எழுதுனதுக்கு தாண்டா வந்து இரும்பாவனம் கார்த்திகை ராத்திரி பூரா போன் பண்ணி திட்டுறாங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் வருது. இந்த விவேக் ஒரு படத்துல சார் நீங்க வெறும் தாசா லாட் தாசா இரும்பாவனம் கார்த்திகை விடிய போட்டு கேள்வி கேட்டு இருந்தாங்க. நான் தான் பக்கத்துல இருந்தேன். நீங்க இருந்தீங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் அசராலே இல்ல 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்ததா, பிறகு அவருக்கு வந்ததா, இதான் விஷயம். என்னன்னா கிடைக்கிற தகவல் தம்பி சொன்னது உண்மைதான். என்னன்னா ஒரு பிரபலமான பத்திரிகையாளர்ல அவர் பொலிட்டிக்கல் அனலைசர் பேர்ல இருக்கக்கூடியவரை மாப்பிள்ள சார் இருக்கார்ல, ஆமா, அவர் உள்ள இறக்கி பெரிய அளவுல கொடுக்க வேண்டியதை கொடுத்து பேசி 8 2-3 நாள்ல முடிவுக்கு வந்துடும். இதுல என்ன கொடுமை என்ன கேளுங்க. எதுக்கு யாருக்கு 8? தேமுதிகவுக்கு. தமிழ் அதுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குதான்னு முதல்ல தெரியல. அது சரி, முடிவா இருக்குது காங்கிரஸ். இருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விங்க. கமலஹாசனுக்கு 3 சீட்டா? கேளுங்க. உங்களுக்கு என்ன எங்க அண்ணனுக்கு 1 சீட்டா? கேளுங்க. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்கன்ற? ஏங்க ரத்தங்க இல்ல அப்புறம் உன்னை ரத்தமா வச்சு அதுக்குதான் உன்னை வச்சு செய்யறாங்க. உன்னை நைட்டுக்கே நான் போன் பண்ணி சொல்றேன், தெரிஞ்சு ஒண்ணு கொஞ்சம் ஏறுங்கடா தம்பி. கேளுங்க, கதையை கேளுங்க. இவருக்கு இப்ப 8 பேசி முடிச்சுட்டாங்க. காங்கிரஸ் இங்க இருக்க போறதுல முடிவு வந்து தகவல் ஃபைனல் என்னாச்சுனாக்கா, மாப்பிள்ள சார் முன்னாடி போய் ராகலை பார்த்தோம்னு உங்க சின்னவர் அதான் இப்ப அவரை நீங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கான லாபி தான் நீங்க செய்யறீங்க. நாங்க எப்படி வளர்றதுன்னு கேட்டுக்கிறேன். காங்கிரஸ் அதனுடைய குரோத் இருக்கணும் இல்ல. நீங்க ஒருத்தர் முதலமைச்சரா கொண்டு வர்றதுக்காக இந்த தேர்தல் நடக்குது. இதான் விஷயம். நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் இந்த அம்மா போச்சு இல்ல, இந்த அம்மா கிட்டே அதான் பதில். இன்ன வரைக்கும் முடிவு இல்லைனாக்கா வேணாம், முடிவு ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல இதுவும் வந்துடும் விஜய் பக்கம். ஆளாளுக்கு வந்து அண்ணன் வேல்முருகனை பேசுறீங்க, அக்கா பிரேமலதா பேசுறீங்க, ஓபிஎஸ் எங்க ஐயா ஓபிஎஸ்ஸையும் எங்க ஐயா ராமதாஸையும் விட்டுட்டு பேசுறீங்க. எனக்கு கோபம் வருது. இல்ல கேளுங்க, சீரியஸான விஷயம் பேசும்போது நீங்க காமெடி எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. கண்டிக்கிறேன் வன்மையாக. ஒரு 2 தடவை முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சர் சரி ஓகே 3 தடவை வச்சுக்கோங்க. 3 தடவை முதலமைச்சரா இருந்த ஒரு ஆளை பேரை சொன்னா உங்களுக்கு கிண்டல இல்லங்க. நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலையாங்க. கடப்பாற மாதிரி நின்ன மாதிரியே இருந்துட்டு போயிட்டு இருந்தா அரசியல் பண்ணிருக்கணும் இல்ல சாமி. காங்கிரஸ் அந்த பக்கம் போன உடனே காங்கிரஸோடவே சேர்ந்து போறதா இல்லையான்னு விசிக்கு அவர் முடிவில் இருக்கு. சரி, ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் செலவு முழுக்க இந்த பக்கம் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு இந்த கேரளாவில் வர லாட்டரி சீட்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க சொல்றாங்களா? சொல்லிட்டு முடியுது, கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இவர் ஒன்றும் முடிவு சொல்லலைன்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் நகர்ந்துச்சுன்னா விசிக்காவும் போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, எப்படி பீகார்ல வந்து இறுதி வரைக்கும் தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் கூட்டணி இறுதி செய்யாம யார் எத்தனை தொகுதியில போட்டி போட போறாங்க அப்படிங்கறத முடிவு செய்யாம அதே மாதிரி வந்து திமுகவும் இல்ல கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேள்வினா, தேமுதிகவுக்கு 8ன்றீங்கல்ல, இந்த மாதிரி இன்னொரு 4 தேமுதிகவை சேர்ந்து 8 கொடுத்தாலும் கூட ஒரு ஒத்த விசிகாவுடைய ஓட்டு அந்த இல்ல கிடையாது, வருமா? வராது. நம்ம அவர் மேல விமர்சனம் வைக்கிறோம். தமிழ்நாடு அது வேற விஷயம். ஆனா வட தமிழகத்துல இருந்து தென் தமிழகம் வரைக்கும்
எல்லா மாவட்டங்கள்லயும் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு பேரமைப்பு, கட்டமைப்பு வலுவா கட்டமைப்பு இருக்கு. வலுவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியதுன்னு VCK. இல்லை, வாங்கி ஒன்று வந்து நாற்காலில் 5 வருஷம் உட்கார வச்சதே விசிகாவுடைய வாக்கு வங்கி அவங்க உழைப்பு தானே. இல்ல அவங்க வேற வந்து எந்த அவங்களுக்கு இங்க பாருங்க, அவங்க இன்னைக்கு இப்ப ஒரு செய்தி ஒண்ணு உலாவிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம். அண்ணன் வேல்முருகன் அறிவிச்சாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து 234 தொகுதியிலையும் நிக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு போயிட்டு செய்தி வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அது அறிவிப்பு கூட விசிகாவுக்கு வரல. இருங்க நீங்க வரல. வேல்முருகன் சொன்னதையே சரியா புரிஞ்சுக்கல. ஆ. நீங்க சொன்ன மாதிரி அது உலாவிட்டு இருக்கிற செய்தி விகடன்ல தான். ஒரு கட்டுரை Actually வந்திருக்கு. அது என்னன்னா அவர் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ம். 234 அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற 234 தொகுதியையும் கணக்குல எடுத்துக்க கூடாது. ம். 2 தொகுதியா 3 தொகுதியா இல்லைன்னா 4 தொகுதியா. அதாவது இல்ல, 2, தம்பி, 3, 4 அப்படி குறைச்சி எல்லாம் மதிப்பிட வேணும். விஷயம் என்னன்னா, இத வந்து குலுக்கல் சீட்டு போட்டு முடிவு எடுத்துக்கலாம்னு பேசி இருக்கிறாரு. அதுல அந்த கார்டு ரெடி பண்ணுவான், கமா போட மறந்துட்டாங்க. ஆமா 2, 3, இல்ல, 4 உங்க ரெண்டு தம்பி. பேரும் எனக்கு கோவம் வருது. உங்க ரெண்டு பேர் மேலையும் இதை நான் கண்டிக்கிறேன். கண்டிக்கிறேன் நானும். 234 நிக்கிறது நிக்கட்டும், அவர் நிக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். நான் என்ன கேள்வினா, உனக்கு இந்த 5 வருஷமும் உங்களை தாங்கி போடுச்சு, உங்களுக்கு முட்டு கொடுத்துருந்தது இதே தாவாக்கா வேல்முருகனும் விசிகா திருமாவளவனும். ஆனா நீங்க அவர் சொன்னா வந்துடுது உங்களுக்கு வருத்தம். ஆமா. ரத்தத்துக்கு ரத்தம் சொந்தன்ற மாதிரி தேமுதிகவுக்கு வலியை கூப்பிட்டு 8 கொடுத்து விட்டு அது என்ன கணக்கு? அதானே கேக்குறேன். ரத்தம் அதே ரத்தமும் ஒட்டுது. விஜயகாந்த் correct ஆ? ஆமா. இறந்து போனாருல்ல, அதனால ஏற்பட்ட அந்த அனுதாப அலை தங்களுக்கு லாபமா இருக்கும்னு திமுக அப்ப கருது. உங்களுக்கு விசிகா இவ்வளவு இருங்க, இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு கேக்குறேன். அக்கறை இல்லையா? இருங்க அண்ணே, வேல்முருகன் இவ்வளவு நல்லா பேச வேல்முருகன் எங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு இருக்கிற அந்த ஒரு தைரியம், உலாவ விட்ட செய்தியை கூட விசிகா உலாவ விடலையே. அது அவங்க பாடு, அதையே நம்ம கவலைப்படணும். அப்புறம் அந்த நாயுடு ஓட்டு மீச நீ இருந்தா நீ முறுக்கணும், ஏங்க இல்லன்னா நீ விட்டுட்டு போ. அண்ணே, உங்களுக்கு இது அண்ணே, மீசை என்பது வெறும் மயிர். ஐயோ அதாவது இது ஆதவன் தீச்சனியாவோட நாவல்னே. அது அவருடைய நாவல்லாம் வேணாம், உலகத்துக்கே இது அதுதானே, வெட்டியும் தானே கீழே போட்டு நிற்கிறோம். அது சரி. அவர் அது மயில் தானே, அதுல எனக்கு மீசையில என்னென்ன வீரமான எனக்கு இருக்கு. இப்ப அது சொன்ன உடனே வெடிகுண்டு திரி. கவுண்டமணி காமெடி ஒண்ணு தம்பி ஞாபகம் வெடிகுண்டு வந்துச்சு. திரி தம்பி. அது சரி. உங்களுக்கு தெரியுமா கவுண்டமணி காமெடி ஒண்ணு இருக்கு. ம். அவரு ஒரு காட்சியில ரொம்ப பெரிய மீசை வச்சுங்கிறவனை பார்த்து சொல்லுவாரு, நீ இப்ப என்ன சாதிச்சு கிழிச்சிட்டேன்னு மீசையை மூஞ்சி கூட ஒழுக விட்டுக்கிற அப்படின்னு. எனக்கு சரி, அப்படிதான் தோணுது. நம்ம ஏதோ ஒண்ணு பேசணும், அது யாருக்கும் வம்பு ஆமா, வளரும். வம்புலக்க நம்ம போகுது. என்ன அதாவது, ஆமா. நன்றேன். நீ என்ன சாதிச்சு கிழிச்சிட்டேன்னு மீசையை மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. தேமுதிகவுக்கு கொடுக்குற இந்த முக்கியத்துவம் நீ இங்க இருக்கிற உன்னை தாங்கி பிடிச்ச கட்சிக்கு ஏன் கொடுக்க மறுக்கிற? அதான் கேள்வி. என்ன பண்ணாலும் நீ வேற இந்த- நாங்க வேற. ஆஹா. இங்க இருந்து போக மாட்டாங்கன்ற தைரியம். ம். அவர்தான் அவரு முன்னாடியே வாக்குமூலம் அது கொடுத்தாரு. அவங்க பாடு என்னன்னு பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. உனக்கு எந்த ஊருப்பா? கள்ளக்குறிச்சி. நீயா? ஆமா, அப்ப கள்ளக்குறிச்சி மேட்ரு உனக்கு நல்ல விவரமா தெரியுமே. பெருசா இருக்கு. ரகசியத்தை மறைச்சின்னு உட்காந்துட்டு அதானே இங்க கேக்குறேன். இருக்கு. இவ்வளவு நேரம் நீ மறைச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிற. நீ வந்து அந்த இவரு சொன்னார்ல நம்ம திமுகவுல சரவணன். RS பாரதி ஆ. என்ன மீடியா RSB மீடியா. ஆமா. அந்த அந்த வேலையை பாக்குறேன். விஷயத்தை பேசு உடனே. உடனே கள்ளக்குறிச்சி உங்க ஊரை கேவலப்படுத்துறா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. வேற காப்பாத்த சொல்லணும். தூக்கி நிறுத்த முயற்சி பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. தேமுதிக இருந்தே வரும். ஆ. இப்ப தேமுதிக திமுக கூட்டணி ஒருவேளை போச்சுன்னா முதல்ல கேட்கிற தொகுதி ரிஷிவந்தியன் தொகுதியை கேக்குறாங்க. சிறப்பு. ரிஷிவந்தியன் தொகுதியில் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் திமுக. சரி. இப்ப அதுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கும்? இப்ப கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட். சரி. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல வருது. சரி. இவரு ரிஷிவந்தியன் வசந்தம் கார்த்திகேயன். சரி. முந்திரி கோட்டத்தனமா இவருதான் கள்ளக்குறிச்சியில வந்து எல்லா வேலைகளும் செய்யறது போறது எல்லாமே. ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அதிமுக செந்தில். சரி. அவர் இதுல ஈடுபட விடுறதே இல்ல. இவரு பஸ் ஸ்டாண்ட் இப்ப இருக்கிற இடத்துக்கு சுத்தி இவருடைய பினாமிகளுக்கு சொத்துகள் வாங்கி கொடுத்து, சரி, அங்க இருந்தே அரசாங்கத்துக்கு நாங்க அன்பளிப்பா பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இடம் தரோம் அப்படின்னு ஒரு சில ஏக்கர்களை கொடுக்க வச்சு அங்க பஸ் ஸ்டாண்டையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. இடையில ஒரு கோர்ட்ல இடைக்கால தடை வாங்கினாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதாவது இது நஞ்சை நிலம், நஞ்சை நிலத்துல இவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸ்டே வாங்கினது பிறகு அங்க கோர்ட்ல கேக்குறாங்க, இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு வருவாய்த்துறை எல்லாத்தையும் கேட்ட உடனே சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட கேப்ல, இது டிசம்பர்ல நடக்குது, இப்போ பிப்ரவரியில ஓபன் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த ஒரு மாத கேப்ல டாக்குமெண்ட் மாத்தினாங்களோ இல்ல என்ன பண்ணாங்களோ தெரியல, நஞ்சை நிலத்தை புஞ்சை நிலமா. இருங்க தம்பி,
டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்கல்ல, ஆமா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம். சுருக்கமா என்னன்னா அந்த ஏரியா முழுக்க வந்துட்டு இந்த திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தம். சரி, அதாவது நேரடியாகவும் மறைமுகமாக. சரி. அதுல என்ன பண்றாரு, இவர் கவர்மெண்ட்டுக்கு தானமா பஸ் ஸ்டாண்டு கட்ட மட்டும் சில கொஞ்சோண்டு இடத்த கொடுத்து உடனே சுத்தி இருக்கிற மீதி இடம்லாம் அது வேல்யூ அதிகமாயிடும். பஸ் ஸ்டாண்டு வந்து சுத்தி நகரம் வரும்ல, கவர்மெண்ட் கொஞ்சம் இலவசமா கொடுத்துட்ட உடனே எப்படிலாம் அந்த கட்சி தலைமை எப்படிலாம் வந்து நுணுக்கமான அதான் சொல்ற சர்க்காரியா ஊழல் விஞ்ஞான ஐயோ பாவம் எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது பரவாயில்ல, முதலமைச்சருக்கு இப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா ஆமா, நீங்க கொண்டு போய் கொடுத்தாக்கா வாங்கிப்பாரு. நான் சொல்ற டாக்குமெண்ட் அது சரி, நீங்க வேற என்ன நினைச்சீங்க? அது சரி. திருச்சியில பஸ் ஸ்டாண்ட் தேவையில்லாம இடத்த மாத்தி பஞ்சப்பூர்ல போய் போட்டாங்க பாருங்க. அங்க இருந்து 20 கிலோமீட்டர் ஊருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த மாதிரி அங்கேயும் அந்த விஷயம் தான் நடக்குது. ஆமா, எல்லாம் இதுதான். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு போட்டு சரி போக்குவரத்துக்கு ரொம்ப சிக்கலாகி இப்ப என்ன ஆச்சுன்னா அவசரமா பேருந்து நிலையத்தை திறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 60 கோடி பேர் என்ன வச்சாங்க? அங்கவா சோறு வச்சியே பேர் வச்ச ஆள சொல்றா. இந்த மாதிரி பேர் வச்சாதான் நீங்க அடிப்பீங்க உதைப்பீங்க. கள்ளக்குறிச்சி நகராட்சி புதிய பேருந்து புறநகர் பேருந்து நிலையம். ஆச்சரியமா இருக்கு. புரிஞ்சு. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஏன் ஆச்சரியப்படுறோம்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பேருந்து நிலையத்தை திறந்து எங்கள் ஐயா கட்டுமரம் பேரை வச்சிருக்காங்க. அப்படியே எங்க பாரு, அவசரப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சில ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க. சரி, அதுல கருணாநிதியோட அம்மா பேரையே வச்சாங்க. அதாவது அஞ்சரை அம்மான்னு வைக்கிறது அஞ்சுக அம்மான்னு வச்சுட்டாங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வச்சுட்டாங்க. தம்பி, இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ண முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி பேர்ல இந்த பஸ் ஸ்டாண்டே திண்டிவனம், அது ஏன் நாங்க மாத்தி வைக்கிறோம்னா அதெல்லாம் எந்த முறைக்கு நாளைக்கு மாத்தாமே விடுவோம். திண்டிவனம் இதுக்கு அடுத்த நாள் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாங்க. முன்னாடி நாள் நைட்டே கலைஞர் பேருந்து நிலையம் எல்லாம் ஒட்டியாச்சு. ராத்திரியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கழட்ட ஆரம்பிச்சாங்க. அன்னை இந்திரா காந்தி பேருந்து நிலையம் மாத்திட்டாங்க. ஓஹோ, அதுல 2 காரணம். நான் என்ன கேக்குறேன்னா, திண்டிவனத்துக்கும் இந்திரா காந்திக்கும் சம்பந்தம் இல்ல, திண்டிவனத்துக்கும் ஈவேராவுக்குமே சம்பந்தம் இல்ல. ஏன் வேற எந்த தமிழ் தலைவர் பேருமே இல்லையா? திண்டிவனம் ராமமூர்த்திக்கும் சம்பந்தம் இருக்குல்ல தம்பி, ராமமூர்த்திக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல தம்பி. ஓ, அப்படி போகுது. அப்படி அதாவது எது எப்படி இருந்தாலும் உங்க தமிழ் தலைவர்கள் பேர் இருக்காது, அது ஒண்ணு. ஆனா ஒரு நேஷனல் பார்ட்டினுடைய பேரையே தூக்கிட்டு அனாவசியமா எங்க பேர் வைக்க முடியுது, அப்புறம் எதிர்ப்பு வந்தோன்னா மாத்த முடியுதுன்னு. இது எத்தனை காலத்துக்கு ஒண்ணு நீடிக்கின்றீங்க? அதுல 2 விஷயம் இருக்கு. இந்த மயிலம் தொகுதியில சிவி சண்முகம் நிக்க போறதுனால அந்த தொகுதிக்கு உட்பட்டு தான் கிட்டத்தட்ட பக்கத்து தொகுதி தான், திண்டிவனம் பக்கத்து தொகுதின்றதுனால ஏதாவது கலைஞர் ஏதாவது பேர் வச்சுங்க பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துதான் மாத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இது முதல் தடவையும் இல்ல. ஏற்கனவே தர்மபுரியோ திருவள்ளூர்ல காய்கறி சந்தை திறந்தாங்க. அது ஏற்கனவே இருந்த சந்தை தான், அதை புதுசா புதுப்பிச்சு கட்டி திறந்தாங்க. அதுக்கு இருந்த பழைய பெயர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் சந்தை. அதையும் மாத்தி கருணாநிதி அப்படின்னு வச்சாங்க. காமராஜ் எதிர்த்து மறுபடியும் டோட்டலா தமிழ்நாடு முழுக்க அடுத்தது 26ல ஒருவேளை இவர்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுதான். உங்க பேரையும் என் பேரையும் பத்திரமா பாதுகாத்து தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பேரும் தமிழ்நாடு நாடுன்னு அறிவிச்சிருவாங்க. கெசட்ல மாத்தி நம்ம பேரையும் மாத்தி விட்டுருவாங்க. எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சி கதையை முடிக்கல, வரேன். கள்ளக்குறிச்சியில வந்து இப்ப வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ முடிஞ்சிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டாங்க, நஞ்சு நிலத்தை புஞ்ச நிலமா மாத்திட்டாங்க. அந்த ஏரியா முழுக்க பொறுப்பு யாருன்னு ஒரு மந்திரி இருந்தார், ஏவா வேலுன்னு. அவர் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. ஏவா தம்பி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தானே அதாவது அடிக்கல் நாட்டு விழாக்குலாம் வந்தாரு. திறப்பு விழா கண்டிப்பா வந்திருக்கணும். அந்த ஏரியால எந்த விஷயம்னாலும் இவர் தான் வந்துருவாரு முதல்ல. ஆனா வரல. அதான் ரிஷிவந்தியம் தொகுதி சொன்னல, ரிஷிவந்தியத்தை தேமுதிக கேட்கறதுன்றதுனால இவருக்கு அடிபடும். அப்ப எனக்கு கொடுக்குற எனக்கு வாக்கு கொடுத்துட்டு தேமுதிக கொடுக்க போறீங்களா, அப்ப உங்களுக்குள்ள இனப்பற்றா அப்படின்ற கேள்வியோட அதிருப்தியில அவசரமா இவரோட முடிவுல சிவசங்கர் அமைச்சர் கே நேரு இவர்கள்லாம் வர வச்சு தம்பி அவரே அந்த இனம் தானே தம்பி. என்னப்பா நீ யாரு ஏவா வேலு இல்ல வசந்தம் கார்த்திகேயன். அதாவது அவங்களுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள டீலிங் பண்ணிட்டீங்களே, என்னைய விட்டீங்களே தொகுதியை கைவிட்ட. அதே இப்ப ஏவா வேலு இருக்கிறார்ல, அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஒரு டீலிங் போட்டுக்கிறாரு. அடே அப்பா, உன் ஏரியா பக்கத்துல உன் இன்சார்ஜா இருக்கிற இடத்துல என் பையனை நிறுத்துறேன், ஜெயிக்க வச்சிரு. இந்த பக்கத்துல உன் ஆளக நீ வந்து நில்லு, ஜெயிக்க வச்சு. அடே அப்பா, டீலிங் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்களும் நானும் தான் சண்டை போட்டுக்கிட்டேன். சரி அண்ணா,
அப்ப இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயா சீக்கிரம் மொட்டை அடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்பா ஏன் சுத்தி வளர்ச்சியா என்னடா அண்ணனை வாழவே இல்லையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே எனக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு ஆ, போறேன். என்ன காரணம்? விசிகா 6 சீட்டுக்கு மேல வாங்கிருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னாரு. இல்ல இத சொல்லி போய் தான் கீழே வந்து அவ்வளவும் அண்ணே சரி உங்க நான் சொல்றேன், தைரியமா இருங்க. ஏன்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏங்க அவ்வளவு தைரியம் எல்லாம் சரி. கிடையாது. தேமுதிக 8 கொடுத்தாங்கன்னா எனக்கு எப்படி உங்களுக்கு கூட 2 கொடுப்பாங்க, 10 கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் வெளியே வாய்ப்பே போயிடுச்சுன்னா கிடையாது. கண்டிப்பா 10 கொடுப்பாங்க. வாய்ப்பே கிடையாது. 28 காங்கிரஸ் சீட்ல பிரிச்சு கொடுப்பாங்க. சரி பார்க்கலாம். காங்கிரஸ் வெளியில போனா இவங்களுக்கு என்ன அங்க வேலை? ஆ, அவங்க கூடவே வருவாங்க. ஓ, வாதம் கூட இல்ல விசிக சகோதரர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதோ இல்லையா, நான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டுன்னு இவனுக்கு கூட இருக்கிற இந்த பிள்ளைக்கு இருக்குது நான் மொட்டை அடிச்சுட்டு நிக்கணும்னு. அண்ணனுக்கு 10 சீட்டு சரி. கொடுத்தா அண்ணனுக்கு 10 சீட்டு கொடுத்தா. நான் உறுதியா நம்புறேன். அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்லைண்ணே. நீ ஜாலியா இரு. சரி சரி. பஞ்சாயத்து இதோட முடிப்போம். சரி என்ன அடுத்த வாரம் போற போக்குல இன்னும் தேர்தல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வர வர இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் சூடு பறக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப சிறப்பு, தொடருவோம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா, ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, இப்ப நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே இப்படிலாம் கேள்வி கேட்கறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லுது, சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியை பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு. இதுல தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா. நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை இங்க. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க. பணம் கொடுத்துதான். அந்த காசு எது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?